ஒரு நாள் புனித கைலாசத்தில் பார்வதி தேவி தனியாக இருந்தார். குளிக்க செல்ல நினைத்த அவர் தன்னை காவல் காக்க ஒருவரும் இல்லாததை உணர்ந்தார். அப்போது தன் உடலில் பூசிய சந்தனமும் மண்ணும் கொண்டு ஒரு அழகான சிறுவனை உருவாக்கினார். தன் தெய்வீக சக்தியால் அந்த சிறுவனுக்கு உயிர் கொடுத்தார். அவனது கண்கள் மெதுவாக திறந்தன. அன்போடு பார்வதி தேவி கூறினார், நான் திரும்பி வரும் வரை யாரையும் உள்ளே அனுமதிக்காதேயு. தாயின் சொல்லை கடமையாக ஏற்று அந்த சிறுவன் வாசலில் துணிச்சலுடன் காவல் நின்றான். சிறிது நேரத்தில் சிவபெருமான் கைலாசத்திற்கு வந்தார். ஆனால் அந்த சிறுவன், என் தாயின் அனுமதி இல்லாமல் யாரும் செல்ல முடியாது என்று அவரையே தடுத்தான். இதனால் ஒரு தெய்வீக திருப்பம் நிகழ்ந்தது. விதியின் போக்கில் அந்த சிறுவன் உயிரிழந்தான். திரும்பி வந்த பார்வதி தேவி தன் மகனை கண்டு வேதனையில் கதறினார். அதை கண்ட சிவபெருமான் தன் தவறை உணர்ந்தார். உடனே யானையின் தலை கொண்டு வந்து அந்த சிறுவனுக்கு உயிர் கொடுத்தார். அவ்வாறு யானை முகத்துடன் விநாயகர் பிறந்தார். எந்த நல்ல காரியமும் முதலில் உன்னை வணங்கியே தொடங்க வேண்டும் என்று சிவபெருமான் அருளினார். அன்றிலிருந்து விநாயகர் விக்னங்களை நீக்கும் முதற்கடவுள் ஆனார். ஒரு நாள்